சொற்றுணை வேதியன் சோதிவாணன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொடர் கற்றுணை பூட்டிய ஒரு கடலில் பாய்ச்சலும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. அப்புறம் மாசில் வீணையும் மாலை மதியம் வீசு திண்டலும் வீங்கில வீணிலும் மூசு ஒன்றரை பொய்கையும் போன்றது ஈசனந்தன் இணையடி நிலை. இந்த 2 பாடல்களும் நமக்கு பதிக்கமும் நமக்கு திருநாவுக்கரசு தான் ஞாபகப்படுத்தும். அவருடைய குரு பூஜை தாங்க இன்றைக்கி. சித்திரை மாதம் சதய நட்சத்திரம் அவருடைய குரு பூஜை தான் இன்றைக்கி. நம்ம அவருடைய திருவடியை வணங்கிட்டு அது வரலாப்பமாக நமக்கு திருநாவுக்கரசுன்னு சொல்லுகின்ற போதே டக்குன்னு நமக்கு ஞாபகத்துக்கு வர்றவங்க அவங்களுடைய அக்கா திலகவதி அம்மையார். அதுக்கப்புறம் அவருடைய காலத்தில் இருந்த திருஞான சம்பந்தர், அதுக்கப்புறம் அவருடைய சீடரான அப்பூதி அடிகளார், அதற்கப்புறம் அவருடைய உழவாரப்பணி, இதெல்லாம் லைனாக நமக்கு ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இவருடைய திருத்தொண்டு உழவாரப்பணி அபாரமானது. இவருடைய தாய் தந்தர் இறந்ததுக்கப்புறம் இவருடைய தமக்கையனுடைய அரவணைப்பில் தான் வளர்ந்து வந்தார். அந்த சமயத்தில் சமணர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்ததால் அவர் சமண சமயத்தை தழுவினார். அப்போது அவங்களுடைய அவங்களுடைய அக்கா ரொம்ப வருத்தப்படுவாங்க. என்னடா தம்பி இப்படி சமண சமயத்துக்கு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படும்போது சிவபெருமான் வருத்தப்படாத, கண்டிப்பாக உன்னை தேடி வருவார் அப்படின்னு சொல்லும்போது அதே சமயத்தில் அவருக்கு சூளை நோய் அந்த நோய் தீர்ப்பதற்கான அக்கா கிட்ட போனால் சரியாக வரும்ன்ட்டு நேராக அக்கா கிட்ட அவர் திருநூறு வாங்கி திருநூறு வயிற்றிலும் பூசி வாயிலையும் அதை போட்டுக்கொண்டு திருநீறு பாடுகின்ற பொழுது அவருக்கு அந்த சூளை நோய் இல்லாமல் போகிறது. அதுதான் இதனுடைய பெரிய ஹைலைட்டு. அதுக்கப்புறம் தான் இவர் சிவபெருமான் இவருக்கு திருநாவுக்கரசர் என பட்டம் கொடுத்தார். இவருக்கு ஞான சம்பந்தராக வழங்கப்பட்ட பெயர் அப்பர். இவருடைய இயற்பெயர் மருள்நீக்கியார். இந்த மாதிரி நிறைய சமணர்களாக நிறைய கொடுமைகளாக அனுபவித்து அதுக்கப்புறம் தான் இவர் அதிலேருந்து மீண்டு எல்லாருக்கும் ஒரு பதிக்கம் பாடி அதிலேருந்து மீண்டு அதுக்கப்புறம் நிறைய உழவார பணி ஆரம்பித்தார். இவர் வேதாரண்யத்தில் சிவன் கோயில் மூடியிருந்த சிவன் கோயில் இவருடைய பதிக்கத்தால் திறந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்கும். ஞானசம்பந்தர் பாடி மூடியது, இவர் பாடி திறந்தது. அதே மாதிரி இவருடைய உழவார பணி ரொம்ப 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 முக்கியமானது. இவருடைய நம்ம இந்த நல்ல நாளில் நம்மளும் எல்லா கோயிலும் எங்கே போனாலும் உழவார பணி பார்ப்போம். உழவார பணி நம்மளால் முடிஞ்சது பார்க்கலாம். என்ன பண்ணி அங்கே பேப்பருங்க குப்பைங்க ஏதாவது இருந்தால் கூட நம்ம எடுத்து டஸ்ட்பினில் போடலாம். தீப்பெட்டிங்க தீக்குச்சிங்க எது இருந்தாலும் குப்பையெல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போடலாம். ஒரே இடத்துல நம்ம விளக்கேற்றலாம். அந்த விளக்கை அந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம வாயால் நம்ம அறிவுரை சொல்லலாம், செயலால் நம்ம அதை செஞ்சு காட்டலாம். அது மாதிரி நிறைய உழவார பணிகள் வகைகள் இருக்கிறது. இன்றைக்கி நாம் இவருடைய திருவடியை வணங்கி இவருடைய உழவார பணியை நாம் நினைவு கூறுவோம். 63 நாயன்மார்கள் ஒருத்தர் திருநாவுக்கரசர். இவரை பார்க்கும்பொழுதே நம்ம திருஞான சம்பந்தர் அவரையும் நம்ம பார்த்துடலாம் நாயன்மார்கள். அதே மாதிரி அப்பூதி அடிகளாரும் நாம் பார்த்துடலாம். 3 நாயன்மார்களும் ஒரே நேரத்தில் பார்த்த மாதிரி நமக்கு இருக்கும் இந்த வரலாறு.